இந்த ரெக்கமெண்டட் கரண்ட் ஆம்பியர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ எல்லாம் வெல்டரா, உனக்கு என்ன வெல்டிங் பத்தி என்ன தெரியும், நீ வந்து 250 ஆம்ஸ் வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு வெல்டிங்ல எந்த வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது? நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் திட்டுறாங்க, சொல்லி கொடுக்கலனாலும் திட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த வெல்டிங் டாபிக்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம் கரண்ட் ஆம்பியர் எப்படி செட் பண்றது ஒரு வெல்டிங் ராடுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதுக்கான சார்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத லிங்க் கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் பழைய வீடியோல சொன்னதும் இந்த ராடு தான், இப்போ நான் சொல்லக்கூடியதும் ஒரே ராடு தான். ஸோ ராடு கேஜ் மாறலைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ராட் 6013ல 3.15 mm, அதாவது 3.2 mm நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வெல்டிங் ராடு தான் இப்போ என் கையில இருக்கு. இந்த வெல்டிங் ராடுக்கு என்ன பவர் செட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140க்குள்ள வச்சு வெல்டிங் பண்ணலாம். ஒருவேளை பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட குறைச்ச வச்சு வெல்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த பெஸ்டா இருக்கு வெல்டிங் ராட இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்கலாம், க்ளோஸ் வாங்க. இந்த ரெக்கமெண்டட் கரண்ட் ஆம்பியர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 6013 வெல்டிங் ராடோட சைஸ். ஸோ இதுல 3.15க்கு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க 100ல இருந்து 140 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியுது, நம்ம வந்து 2 காலம் எழுதியிருக்கோம். ஒன்னு என்ன வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க, கொஞ்சம் பாத்துருங்க. ஒரு நண்பர் வந்து என்ன வந்து கேட்டிருந்தாரு, நீ எல்லாம் வெல்டரா, உனக்கு என்ன வெல்டிங் பத்தி என்ன தெரியும், நீ வந்து என்ன 100ல இருந்து 140 வச்சு வெல்டிங் அடிக்க சொல்ற, நானெல்லாம் 250ல இருந்து 300 வச்சு வெல்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னப்பா நீ 100ல இருந்து 140 போய் அதுவும் 3.2 mm வச்சு வெல்டிங் அடிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டை இந்த வீடியோல நான் டேக் பண்றேன் பாருங்க. சோ அவரு வெல்டரா அப்படிங்கிறது எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு. ஏன்னா அவரு தான் எனக்கு கேட்டிருந்தாரு, நீ வெல்டரா அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. இப்போ அவருக்கான ரிப்ளை தான் நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கும் சொல்றேன், அதே வெல்டிங் ராட் தான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து கொஞ்சம் பார்த்துலாம், க்ளோஸ் ஆகும். இப்போ 2 காலம் எழுதிருக்கோங்க. 2 காலம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3.15 mm வெல்டிங் ராட் இப்போ என் கையில இருக்கு இல்லையா. இந்த 3.15 வெல்டிங் ராடுக்கு 140 ஆம்ஸ் வச்சு வெல்டிங் பண்ண போறோம். அதாவது 140க்குள்ள எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. 100ல இருந்து 140க்குள்ள நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு வெல்டிங் பண்ண போறோம். ரெண்டாவது அதே 3.15 வெல்டிங் ராடுக்கு அவர் சொன்ன மாதிரி 250 ஆம்ஸ் வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம். ஸோ இந்த 2 வெல்டிங்ல எந்த வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க போது, எந்த வெல்டிங் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு வெல்டிங்கை வந்து அடிச்சிருக்கோம். அதாவது 140க்கு 100ல வச்சு ஒரு வெல்டிங் அடிச்சிருக்கோம். ஸோ 250 ஆம்ஸ்ல வச்சு ஒரு வெல்டிங் பண்ணிருக்கோம். இந்த வெல்டிங் ரெண்டுத்தையும் இப்ப நீங்க பாருங்க, எந்த வெல்டிங் நல்லா இருக்குங்கிறது நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப லைவா ஒரே ராடுல நான் வெல்டிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 100 ஆம்ஸ் செட் பண்ணி அதே இதை பாருங்க, இந்த வெல்டிங் ராட்ல பாதி வெல்டிங் ராடை நான் என்ன பண்ண போறேன் 140 ஆம்ஸ் வச்சு வெல்டிங் பண்ண போறேன். இதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வெல்டிங் ராடை 250 ஆம்ஸ் வச்சு வெல்டிங் அடிக்க போறேன். ஸோ எந்த வெல்டிங் நல்லா இருக்குதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்றது கரெக்டா இல்ல அந்த கமெண்ட் செக்ஷன்ல அவர் சொன்னது கரெக்டா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 100 ஆம்ஸ் செட் பண்ணி வெல்டிங் அடிக்க ஆரம்பிப்போம். இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியுங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஏற்கனவே 250ல வச்சு செக் பண்ணியிருந்தோம். இப்ப 100 ஆம்ஸுக்கு செட் பண்றோம். 100 ஆம்ஸுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, இங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எர்த், இது காமன், சரிங்களா. சோ எர்த்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஆம்ஸ். இது 50, 100, 150, 200, 250, 300 வரைக்கும் நம்ம கிட்ட ஆம்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது 50, நான் 100 சொல்லியிருந்தேன்ல, இந்த 100ல நம்ம இதை செட் பண்றோங்க. இப்போ 100 ஆம்ஸ் நம்ம செட் பண்ணி வெல்டிங் பண்ண போறோம். இப்போ 100 ஆம்ஸுக்கு வரக்கூடிய வெல்டிங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெல்டிங் எவ்வளவு அழகா பினிஷிங்கா வந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியுதுங்க. அதுவே நம்ம வந்து அந்த நண்பர் சொல்ற மாதிரி 250, 300 எல்லாம் வச்சோம்னா இந்த பீஸே கரையும், ஆனா வெல்டிங் ஆகாது. ஸோ வெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா கரெக்டான பவரை கரெக்டா நம்ம மெர்ஜ் பண்ணா மட்டும்தான் வந்து வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது, நான் வெல்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கேன். வெல்டிங்கை கொஞ்சம் கிளியரா பாருங்க நண்பர்களே. இப்போ மேல இருக்கக்கூடிய அந்த ஃபிளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிசுரை எடுப்போம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்க, இந்த வெல்டிங்கை கொஞ்சம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ஏற்கனவே நம்ம அடிச்சிருந்தோம், அதே 140 ஆம்ஸ் தான். இப்போ நம்ம வெல்டிங் ராட் சேஞ்ச் பண்ணல. நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து
3.15 உள்ள அந்த வெல்டிங் ராடுக்கு 100 ஆம்ஸ் வச்சு வெல்டிங் அடிக்கும் போது வெல்டிங் எவ்வளவு பினிஷிங்கா வந்துச்சுங்கிறத நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. இப்போ வந்து அந்த நம்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த நண்பர் கமெண்ட் பண்ண அந்த வெல்டிங் பவரை நம்ம இப்ப செட் பண்ண போறோம். ஒரே வெல்டிங் ராட்ல இந்த டேக்கை எடுத்திருக்கோம். சோ இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்ல. நிறைய நண்பர்கள் வந்து இந்த லைட் எரியறத வச்சு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வீடியோல அப்படி காட்டுவோம். பட் ஆனா இந்த சுவிட்சை நாங்க வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்குவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பக்கத்துலேயே எனக்கு மெயின் இருக்கு. ஸோ மெயினையும் நான் ஆன் ஆஃப் பண்ணிப்பேன். நிறைய நண்பர்கள் வந்து நான் ஏதோ சுவிட்ச் ஆன், இந்த லைட் வந்து மெயினை ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டாலே லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்றோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எர்த்து அடுத்தது 50, 100, 150, 200, 250. அவர் சொல்லியிருந்தாரு நானா 250ல இருந்து 300 வச்சு வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கேன்னாரு. இப்ப நம்ம 250 வச்சு வெல்டிங் அடிப்போம். 250 ஆம்ஸ் இப்ப நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 250 ஆம்ஸ் வச்சு செட் பண்ணி வெல்டிங் அடிக்க போறோம். 250 ஆம்ஸ்ங்கும் போது பவர் கூட இருக்கும். ஸோ கேமராவை என்னால பக்கத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா மொபைல் கேமரா, மொபைல் வீணா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எட்டக்கேந்து எடுக்கிறேன். அதோட வெல்டிங் நீங்க பாருங்க. இப்போ அதே வெல்டிங் ராடு தான், சேம் வெல்டிங் ராடு. ஒரு ஃபுல் வெல்டிங் ராடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவ்வளவு லெங்த் இருக்கும். இப்ப நம்ம வந்து பாதி வெல்டிங் ராடை இதுல கரைச்சிட்டோம். இப்ப பாக்கி இருக்கக்கூடிய வெல்டிங் ராடுல அந்த 250 ஆம்ஸ் அவர் சொன்னதுல அடிக்க முடியுமான்னு பார்க்க போறோம். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 250 ஆம்ஸ்ல நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். இதோட பவரை நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கரைக்குதுன்னு. வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங்கே வரலங்க. உங்களுக்கு தெரியுதுங்க. இந்த வெல்டிங் கொஞ்சம் பாருங்களேன், அண்டர் கட் எடுக்குது பாருங்க. உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்ல நாங்க காட்டுறோம். இதை பாருங்க. அதாவது இந்த வெல்டிங்கை நாங்க இப்ப பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அண்டர் கட் ஆகுது பாருங்க. இந்த சைட்ல அண்டர் கட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி அண்டர் கட் ஆகக்கூடாதுங்க வெல்டிங்ல. இந்த வெல்டிங்கை பாருங்க. இந்த வெல்டிங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில வந்து எந்த விதமான டேமேஜும் இந்த இடத்துல பண்ணல பாருங்க. ஆனா அதுவே இந்த வெல்டிங்கை பாருங்க, சைட்ல அண்டர் கட் ஆயிருக்கும் பாருங்க. தட்டினா வர மாட்டேது பாத்தீங்களா? சோ இதுல வந்து தட்டின உடனே பிளக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உறிஞ்சு வந்துருச்சு. அதுவும் இதுல வந்து பிளக்ஸ் வரல பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களே, இப்போ நான் உங்களுக்கு வெல்டிங் அடிச்சுட்டேன். இது வந்து 140 ஆம்ஸ்ல 100 ஆம்ஸ் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிருக்கோம். இது பினிஷிங் பாருங்க. அதுவே இது 250 ஆம்ஸ்ல வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிருக்கோம். இதோட பினிஷிங் பாருங்க. இது எப்படி அண்டர் கட் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து வெல்டிங் ஸ்ட்ராங் இருக்காதுங்க. ஒரு வெல்டிங் ராடை நம்ம கரைக்கும் போது பாத்தீங்கன்னா அட்டன் டைம்ல வெல்டிங் ராடு கரையணும். நம்ம எந்த மெட்டலை ஜாயின் பண்றோமோ பிளஸ் இப்போ வந்து இந்த கையை ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கையை பின்னு வச்சுக்கோங்க. இந்த கையும் கரையணும், பி அதாவது இந்த செக்ஷனும் கரையணும். அட்டன் டைம்ல இந்த வெல்டிங் ராடும் கரையணும். இது மூணுமே கரைஞ்சு ஒன்னோட ஒண்ணு ஒட்டும் போது மட்டும்தான் இந்த வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம வந்து வெறும் வெல்டிங் ராடை மட்டும் உருக்கி ஊத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். மறக்காம இதை இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.